ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் ஆராதனையிலே பங்கு பெற தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறிப்பிட்ட நேரத்திலே நான் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போமாக. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம், ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாய் எழுதின இந்த புத்தகம் 2 அதிகாரங்கள் கொண்டது. ஆகாய் தீர்க்கதரிசி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆகாய் என்று சொன்னால் பண்டிகை என்று அர்த்தம். ஆகாய் என்றதான வார்த்தைக்கு, அந்த பெயருக்கு அர்த்தம் பண்டிகை என்று அர்த்தம். இந்த ஆகாய் தீர்க்கதரிசனம் உரைத்த காலகட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யூதா ஜனங்கள் சிறையிருப்பு நாட்களில் திரும்பி வந்து, அல்லது நேபுகாத் நேச்சராலே பாபிலோன் ராஜ்யத்திலே சிறைபிடிக்கப்பட்டு போயிருந்து 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தங்கள் தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே வரும்போது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை பிறப்பிக்கப்பட்டது. அது ராஜாக்கள் மத்தியில் பேசப்பட்டு, ராஜாக்கள் அதனாலே உணர்த்தப்பட்டு இந்த ஆலயத்துக்குரிய பொருட்களை எல்லாம் திரும்ப கொடுத்தார்கள். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் பணங்கள் எல்லாம் கொடுத்தார்கள். இந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த எல்லைக்கு வந்தார்கள். முதல் பகுதியிலே ஒரு கூட்டம் வந்தது. செருபாவினுடைய காலத்திலே வந்த கூட்டம் உண்டு, எஸ்ராவின் காலத்தில் வந்த ஒரு கூட்டம் உண்டு. அவரெல்லாம் வந்து ஆலயத்தை கட்டுவதற்கு எருசலேமிலே கூடி வந்தார்கள். அவர் கட்டி அந்த காலகட்டத்தில் பல தடைகள் ஏற்பட்டது. கட்ட முடியாதபடி மனிதனால் வந்த தடைகள். ராஜ்யத்திற்கு மறுபடியும் எழுதி இவங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை அமைக்க போகிறாங்க, நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆகவே கட்ட விடக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லி ராஜாக்களுக்கு எழுதினோடனாலே அந்த காலத்தில் விசாரிப்பதற்கு நிறுத்தப்பட்டது, தடை செய்யப்பட்டது. மறுபடியும் இவர்கள் ஜெபம் பண்ணாங்க, மறுபடியும் கட்ட ஆண்டவர் கிருபை செய்தார். செருபாபேலினுடைய நாட்களிலே அது கட்டு முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காலகட்டத்தில், தடையாக இருந்த காலகட்டத்தில் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவர்களுடைய தேவனுடைய வசனத்தை சொல்லுவதற்கு ஆகாய் தீர்க்கதரிசி உரைத்து வந்தார். அப்படின்னா இந்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற புத்தகங்கள் ஏசாய், எரேமியா, எசேக்கியேல், சொன்ன உடனே பிறகு தானியேலுக்கு அப்புறம் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் சின்ன தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. அவையெல்லாம் அங்கே சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் ராஜாக்கள் காலங்களிலே தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள். இதில் பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். தீர்க்கதரிசி எல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒன்று தான், பெரியவர்கள் சின்னவர்கள்லாம் கிடையாது. ஆனால் அவர்கள் எழுதின புத்தகத்தை வைத்து அவங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஏசாயா, எரேமியா போன்றவர்கள் பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் எழுதியிருக்கிறாங்க நிறைய. எசேக்கியேல் அந்த நாட்களிலே, இந்த சிறையிருப்பு நாட்களில் இருந்தபோது அவர்களுக்குள்ளே உற்சாகப்படுத்தி வார்த்தைகளை சொல்லி கொண்டு வந்தவன். ஆக சிறையிருப்புக்கு முன்பு சொன்ன தீர்க்கதரிசிகள், சிறையிருப்பு நாட்களிலே சொன்ன தீர்க்கதரிசி, சிறையிருப்புக்கு பின்பு சொன்ன தீர்க்கதரிசிகள் 3 பகுதியாக பிரிப்பார்கள். அதில் சிறையிருப்பின் நாட்களுக்கு பின்பு சொன்ன தீர்க்கதரிசிகள் தான் ஆகாய், சகரியா 2 பேரும் சொன்னார்கள். ஒரு 100 ஆண்டுகள் கழித்து மல்கியா தீர்க்கதரிசனம் உரைத்தான். அவன் தான் கடைசி தீர்க்கதரிசி. அவனுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு கிடைக்கவில்லை, தடை செய்யப்படாத ஒரு இருண்ட காலமாகவே 400 ஆண்டு காலங்கள் இருந்தது. அதற்கு பிறகுதான் முதலாவது சத்தம் தொனிக்கப்பட்டது வந்து யோவான் ஸ்நானகன் மூலமாக தொனிக்கப்பட்டது. சரி, இந்த ஆகாயம் எழுதும்போது ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை என்ன செய்யுங்கள். ஆண்டு சொல்கிறாரு, ஆண்டவர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, மலை மேலே ஏறி மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை என்ன செய்யுங்க, கட்டுங்கள் சொல்கிறேன். ஏன் ஆண்டவர் முன்னாட்களிலே பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட, சாலமோன் மூலமாய் கட்டப்பட்ட ஆலயம் அற்புதமாக இருந்தது.
அதற்கு தாவீது உழைத்தான். தாவீது யுத்த நாட்களில் கிடைத்த பொருட்கள், அவனுக்கு வெகுமதியாய் வந்த பொருட்கள், வெள்ளி பொண்ணு தங்கம் எல்லாம் அளவு கிடையாது, அவ்வளவு சேர்த்து வச்சு ஆலயத்தை கட்டணும்னு. தேவதார் மரங்கள், விருட்சங்கள் எல்லாம் காடு போல் சேர்த்து வச்சோம். போன இடம்லாம் மரம் அடுக்கி வச்சுருக்கோம். அப்படி ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவன் ஒருவன், தனிப்பட்ட ஒருவன் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பி தனிப்பட்ட ஒருவன் எடுத்துக்கொண்ட பிரயாசம் எக்கச்சகம். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ கட்ட முடியாதப்பா, உன்னுடைய குமாரன் கட்டுவான்னு சொன்னார். ஆகவே குமாரன் கட்டினான். சாலமோன் மூலமாய் கட்டப்பட்ட தேவாலயம் இருந்தது. அல்ல, அந்த ஆலயத்தை குறித்து உலக அளவில் சொல்ல வேண்டும்னா அதே போல் ஒரு ஆலயம் என்ன செய்யப்படவில்லை, யாரும் கட்ட முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக என்ன செய்தான், அவன் கட்டினான். கற்களினாலே கட்டப்பட்டது. கற்களும் விசேஷமான நிலை. அந்த கற்களில் வந்து அடுக்கி தான் கட்டினாங்களே தவிர அந்த ஒளியின் சத்தமோ இந்த சுத்தியில் சத்தமோ என்ன செய்யவில்லை, கட்டடத்தில் கேட்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டினான். கட்டடம் கட்டி தேவதாரு விருட்சத்தை வச்சு எல்லாம் மூடினான். அதுக்கு மேலே பொன்னினால் என்ன செய்தான், மூடினான். அவ்வளவு மகிமையான ஒரு கட்டடத்தை கட்டினான். ஆனால் அந்த கட்டடம் தேவனுக்கு, அவர்கள் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே ஆலயத்தை விரும்பி இருந்த தேவன் ஆலயத்தை விட்டு விலகிவிட்டார். ஆகவே ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, ஆலயம் கொள்ளையடிக்கப்பட்டு போய்விட்டது, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இப்போதும் ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம், அதுக்குள்ள உதவிகளை செய்திருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால், சாலமோன் அருமையாக கட்டினான். ஆனால் தேவனுடைய தெய்வீக மகிமை உணர்ந்து கட்டினான்னா நமக்கு என்ன செய்யாது, தேவனோட உறவு உனக்கு இருந்தது. ஆனால் தாவீதுக்கு இருந்ததான ஆலயத்தின் மீது இருந்த பற்று, ஆலயத்தின் மீது இருந்ததான காரியங்கள் சாலமோனுக்கு இருந்தால் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சாலமோன் மூலமாக என்ன செய்தார், கட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற உணர்வு கிடைத்ததுனாலே அவன் கட்டினான். பெர்மிஷன் கொடுத்ததுனாலே கட்டினான். தேவன் அவனை பயன்படுத்த வேண்டும் விரும்பினபடினாலே கட்டினான். ஆனால் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றதால உள் மனதில் எப்படி இருந்தோ நமக்கு தெரியாது. தேவன் சொன்னார், கட்டுவோம். தேவன் இதை இப்படி செய்ய சொன்னார், கட்டுவோம். அவனுடைய ஞானம், அறிவு எல்லாவற்றையும் பயன்படுத்தி கட்டினாலும் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அவனுடைய வாழ்க்கையில் செய்தது குறைவு தான். ஏன்னு சொன்னால், அந்த ஆலயத்து மீது அவ்வளவு ஈடுபாடு வைத்திருந்தால் ஆலயத்துக்கு முன்னாலே அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்திருக்க மாட்டான், பலிபீடம் கட்டியிருக்க மாட்டான். அவர்களுக்கென்று ஒரு ஆலயத்தை நினைச்சிருக்க மாட்டான், கட்டியிருக்க மாட்டான். அவன் திருமணம் முடித்த ஒவ்வொரு தேசத்து பெண்களுக்கும் அவன் நினைச்சுதான் அந்த ஆலயத்து பக்கம் ஒவ்வொரு பலிபீடம் கட்டினான். ஆகவே இந்த ஆலயத்தின் மீது அவ்வளவு உணர்வு இருக்கிற நபர்கள் ஆலயத்துக்குள்ளே பலிபீடத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அந்நிய போதனைகள், அந்நிய தெய்வங்களை எல்லாம் உள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, அவனுக்கு சுலபமாய் கட்டுவதற்கு எல்லா வழிகளும் செய்து கொடுத்தேன். ஆலயத்தின் மீது ஆலயத்தின் மீது ஜனங்களுக்கு அந்த அறிவு, அந்த ஆர்வம் இல்லாமல் போனது. இப்போ ஆலயம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. இப்போ ஆலயம் வேண்டும் என்று சொல்லுகிறீங்க, ஆலயம் கட்டுங்க. ஆனால் என்ன செய்யணும், நீங்கள் போகணும் அப்படிங்கிற என்ன செய்யணுமா, நீங்கள் போய் மலை மேலே என்ன செய்யணுமா, மலை மேலே ஏறுங்க, மரங்களை என்ன செய்யுங்க, வெட்டுங்க, கொண்டு வந்து ஆலயத்தை என்ன செய்யுங்க, அதன் மீது நான் எப்படி இருப்பேன், பிரியமாக இருப்பேன். ஆண்டவர் சாலமோன் கட்டின ஆலயத்தில் பிரியமாக இருந்தார், அது ஒரு பகுதி. ஆனால் அந்த ஆலயத்தை விட ஆண்டவர் இந்த ஆலயத்தை தான் எனது மகிமை என்ன செய்வேன், விளங்க பண்ணுவேன், இதில் நான் பிரியமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை. இதில் ஆண்டவர் சொன்ன விரும்பினது, நீங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆலயம் கட்ட வேண்டுமானால் நீங்கள் தான் என்ன செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டும். நான் வந்து வாசம் பண்ண வேண்டும், நான் அங்கே என்னுடைய மகிமை வழங்க பண்ண வேண்டும் அப்படின்லாம் சொன்னால் நீங்கள் தான் என்ன செய்யணும், முயற்சி எடுக்க வேண்டும், நீங்கள் அதுக்கு பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல் ஆண்டவர் இன்னொரு ஆலயம், இந்த ஆலயத்தை விட ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயம் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்க இந்த ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும் என்று சொன்னார். அவங்க எல்லாரும் ரொம்ப நாங்கள் இந்த ஆலயத்தின் மகிமை அதை விட எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் பெரிதாக இருந்தது, பிரமாண்டமாய் கட்டப்பட்டது, அதே அளவு கட்டப்பட்டது, அதே பேட்டர்ன் கொண்டு வரப்பட்டது. என்ன பொண்ணு வெளியும் தான் அதிகமாக இருந்திருக்காது, இருந்திருக்காது, கற்களினால் தான் கட்டப்பட்டது. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்பின என்னன்னா, நீங்கள் கட்டி இருக்கிற இந்த ஆலயம் ஒரு நாள் என்ன செய்யப்படும், அழிக்கப்பட்டு போய்விடும். ஆனால் நான் கட்டின ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தின் மகிமை தான் நீங்கள் கட்டின எல்லா ஆலயத்தின் மகிமையை விட பெரிதாக இருக்கும் என்று சொன்னார். ஆமாம், அந்த ஆலயத்தை குறித்து தெரியலை, அவங்களுக்கு என்னென்னு தெரியாது இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கின்ற அறியாது இருக்கிறீர்களா.
அதில் இல்லாத ஒன்றை கர்த்தர் இவைகளில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவன் கட்டி எழுப்பின இந்த ஆலயம் கர்த்தருக்கு மகிமை. அப்போ நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒவ்வொருவரும் யாராய் மாற்றியிருக்கிறார்? தேவன் தங்கும் வாசஸ்தலம் என்று சொல்லப்படுற ஆலயமாக நினைச்சிருக்கிறார், மாற்றியிருக்கிறார். சரி, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் எங்கே போகணுமா? எங்கே போகணும்? மலைக்கு போகணும். கர்த்தருக்கு மகிமை. மலைக்கு போவது கொஞ்சம் சிரமமான இடம் தான். மலைக்கு போய் என்ன செய்யணும்? பட்டயத்தை அந்த வாள் வைத்தோ அருவாள் வைத்தோ என்ன செய்யணும்? மரத்தை வெட்டணும், வேலை செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்குள்ள மரங்களை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்த உடனே என்ன செய்ய முடியும்? ஆலயம் கட்ட முடியாது. அதுக்கு பாடுகள்லாம் இருக்குது, அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. இதுபோல் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், அந்த ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவருடைய வழிமுறை சொன்னார்னு சொன்னால், இன்னொரு ஆலயம் கட்டுவதற்கு புதிய ஏற்பாட்டை வழிமுறை சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயம் கட்டப்படும், நாம் எல்லாம் கூடியிருக்கிறது தான் ஒரு ஆலயம். தனிப்பட்ட முறையில் ஆலயம் என்று சொன்னால் நாம் கூடியிருக்கிற இடம் தான் என்னது? தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் இன்னும் விரிவாக கட்டப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? நாம் மலைக்கு போகணும், மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். வெறும் வனாந்தரத்துக்கு போகக்கூடாது. வனாந்தரத்தில் என்ன இருக்காது? மரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. முள்ளும் புல் பூண்டுகளும் புல் செடிகளும் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நாம் போக வேண்டிய இடம் எது இருக்குது? காடுகள், மலை. அப்படின்னா அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடம், மனிதர் இருக்கக்கூடிய எல்லைக்கு நாம் என்ன செய்யணும்? போக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அந்த வெட்டி வீழ்த்தி கொண்டு வருவது போல தேவனுடைய வசனமாகிய இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நாம் பயன்படுத்த வேண்டும். புரியும் நினைக்கிறேன். ஆமாம், தேவனுடைய வசனத்தை நாம் அவர்களோடு கூட பேசி அவர்களுக்கு வசனத்தை சொல்லி அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரிவித்து அந்த மரம் தேவனால் உணர்த்தப்பட்டு அது கொண்டு வரப்பட வேண்டும். அதை தூக்கிட்டு வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்குத்தான் அன்றைய தினத்தில் இருந்ததான பக்தர்கள் எல்லாம் ஆலயம் என்று தெரிந்த உடனே தேவன் தங்களுடைய வாசஸ்தலமாய் ஆலயமாய் மாற்றணும் அப்படி என்ற எல்லையிலே அவர்கள் நினைச்சார்கள். எல்லாரும் பல இடங்களுக்கு சென்று அவர்கள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து ஜனங்களை அவர்கள் கூடியிருக்கிற சபை, கூடியிருக்கிற எல்லைக்கு அவர்கள் கூட்டி வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்போ வரத்தை கொண்டு வந்த உடனே அதை கொஞ்ச நாள் காய போடுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற நீர் சத்துக்கள்லாம் என்ன செய்யணும்? போயிடும். அப்படியே வெட்டிடலாம், வெட்ட முடியாது என்பதில் அப்படி வெட்டிடலாம், வெட்டி மரமாக்கிடலாம். மரத்தை போல என்ன செய்யலாம்? ஜன்னலில் செய்திடலாம். நாளும் ஆக ஆக என்ன செய்யும்னா அதில் உள்ள நீர் சத்து இதில் பச்சையாக மரத்தில் எல்லாம் வேலை செய்ததுக்கப்புறம் நீர் சத்து போக போக சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிக்கும் போது கோணல் மாணலான வேலையெல்லாம் என்ன செய்யும்? வந்துடும். ஆகவே தான் அதை என்ன செய்வாங்க? கொஞ்சம் நாள் வெயிலில் காயப்படுவாங்க. கர்த்தருக்கு மகிமை. எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நாம் அவர்கள் தேவனுடைய உறவுகளோடு அவருடைய வாழ்க்கையில் உள்ள வேண்டாதவையெல்லாம் அகற்றப்படுவதற்கு, அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, நல்ல தேவனுடைய ஒழுங்குக்கு கொண்டு வரப்படுவதற்கு, அவர்களை தேவனுடைய உறவுக்கு நாம் என்ன செய்யணும்? அவர்களை நாம் வைத்து அனுபவம் தேவனுடைய உறவுக்கு கொண்டு வர வேண்டும். அது ஏற்ற பக்குவம் வரும்போது அதை கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து அறுக்க வேண்டிய எல்லையில் அருகணும். ஒரு கட்டடம் என்று சொல்லிவிட்டால் அது ஒரு ஒரு அழகான கதவு வந்துவிட்டுன்னு சொன்னால் அப்படி கதவு நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அதற்கு சில வேலைகள் இருக்கிறது, அளவு இருக்கிறது. நீளம், அகலம், உயரம், கனம், இவெல்லாம் அகலம். அந்த இது அளவு என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த அளவுக்கு தக்கதாக என்ன செய்யணும்? அதை சரி செய்ய வேண்டும். ஆண்டுக்கு வாங்கி வேண்டாவதாக. அப்படி வெட்டி கதவை மாதிரி கொண்டு வந்தோன்னா சிராய்ப்பாக இருக்கும். அந்த கதவை யாரும் பிடிச்சி திறக்கவும் முடியாது, இழுத்து என்ன செய்ய முடியாது? மூடவும் முடியாது. நம்ம கதவெல்லாம் அழகாக இழுத்து திறக்கிறோம், கனமாக இருந்தாலும் கனவை இழுத்து திறக்கிறோம், எல்லாம் கையில் ஒரு ஸ்லாய்ப் என்ன செய்யாது. ஏன் அப்படின்னா அது பக்குவப்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இதே போல் ஒரு மனிதன் பக்குவப்படுத்தப்பட்டிருப்பான்னு சொன்னால் அவன் தேவனுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக என்ன செய்வான்? இருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவை தான் ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆலயத்தில் ஜன்னல்கள் இருக்குது, கதவுகள் இருக்கிறது, சில வேலைப்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்குது, பலிபீடம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இவை எல்லாமே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வேலைகள் எல்லாம் இருக்குது. அதற்கு ரொம்ப முக்கிய பங்கு
மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் தேவை. ஆமாம். அதனால் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும், இந்த ஆலயம் சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த ஆலயம் மகிமையாக இருக்க வேண்டும், இந்த ஆலயத்தில் எல்லாம் இருக்க வேண்டும்னா நான் நம்முடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அல்லது நம்முடைய கருவியை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு, அண்டை வீட்டு நபரோடு, எதிர் வீட்டு நபரோடு, நம்முடைய உறவுகளோடு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் கொண்டு வர வேண்டும். அது தூக்கி வருவது வேலை யார் வேலை தான்? நம்ம வேலை தான். முதல்ல கொண்டு வர வேண்டிய வேலை நம்ம வேலை. இங்கே கொண்டு வந்து ஆண்டவரை போட்டால் போதும். ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்வார்? அவர்களுக்கு என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும், அகற்ற வேண்டுமோ, அவருடைய வாழ்க்கையில் எவைகள் தேவை என்பதை எதிர்க்கிறாரோ தேவையை கொடுப்பார், அகற்ற வேண்டியதை அகற்றுவார், கர்த்தர் எல்லாம் செய்வார். அந்த ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்த உடனே அது அடுத்த ப்ராசஸ்க்கு செல்லும். சில வேளையில் அவர்கள் கடினமாக ஆண்டவருக்குள்ளே வந்தவர்கள் சில கடினமாக இருக்குதுன்னு நினைப்பார்கள். அது கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உருவாக்கப்பட வேண்டிய அந்த மரம் உருவாக்கப்பட வேண்டிய எல்லைக்கு வரும்போது சில கடினமான நிலையை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கஷ்டமான நிலையை தாங்க வேண்டியது இருக்கும். நாம் அப்படி தான் தாங்கி இந்த எல்லைக்கு வந்து ஆண்டவருக்கு பயன்பட ஒரு பாத்திரமாக என்ன இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்த உடனே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே என்ன இருக்கும்? அது கொஞ்ச நாட்கள் சில காரியங்கள் தடை இருக்கும், சில காரியங்கள் உடைவு இருக்கும், சில காரியங்களில் நமக்கு மனத்தளர்ச்சி இருக்கும், சில காரியங்களில் தேவன் ஒழுங்குபடுத்தக்கூடிய சில காரியங்கள் இருக்கும். ஆனால் அதனை நிலைத்து நின்று செய்தோம் என்று சொன்னான், ஒரு நாளில் அழகான அற்புதமான ஆலயத்தின் நல்ல பயன்பாடும் உள்ள பொருளாய் நம்மை கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர் அவர். ஆமாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இப்போ நீங்கள் மலைக்கு போய் என்ன செய்யுங்க, மரங்களை வெட்டுங்க. இவங்க அதை செய்யலை. அவங்க செய்யாமல் அப்படி பேசாமல் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், போய் வெட்டிட்டு வாங்கப்பான்னு சொன்னால் எங்களுக்கு எதுக்கு வேலை? அது யார் பார்த்துக்குவா? ஆசானி லேவியன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆசானி லேவியனால் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு உங்களுக்கு பலி செலுத்த முடியும், உங்களுக்கு வேண்டுதல் செய்ய முடியும், உங்களுக்காக பிரயாசப்பட முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். அப்படியே அவன் செய்தாலும் குறைவான எண்ணிக்கை உள்ளதான அந்த லேவிகள் போனால் எவ்வளோ நாள் ஆகும்? போய் அறுத்துட்டு வந்தால் நீண்ட காலம், ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை காலங்கள் ஆகும்? நீண்ட காலங்கள் ஆகும். இப்போ ஜனக்கூட்டம் இருக்கிறது, இவங்க 10 பேர் தான் இருக்காங்க, ஜனக்கூட்டம் 500 பேர் இருக்கிறாங்க. ஜனக்கூட்டத்தில் ஒரு 300 பேர் போகட்டும், இங்கே 10 பேர் போகிறாங்க, அல்லது 100 பேர் இருக்கிறாங்க. 300 பேர் போய் வெட்டி கொண்டு வருவதற்கும் 100 பேர் கொண்டு போய் வெட்டி வருவதற்கு என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். ஒரு சபை வளர்ச்சி என்பது அல்லது ஆலய கட்டுமானம் அற்புதமாக இருப்பதற்கு ஜனங்களுடைய ஒத்தாசை, ஜனங்களுடைய வேலை இருந்தால் தான் அது வளர்ச்சிக்கு அற்புதமாக என்ன செய்ய இருக்கும். ஒரு ஒரு ஆசிரியர் சொன்னார், இந்த உலகத்தில் ஜனங்கள் 20% மக்கள் தான், சபையில் 20% மக்கள் தான் என்ன செய்கிறாங்களா? ஆத்துமாவை பணி இந்த வேலையே செய்கிறாங்க. மற்ற 80% என்ன தான் செய்யுது? சர்ச்சுக்கு 1%, ஒரு சில சதவீதங்கள் வரும் போகும், சில வருவாங்க, இருப்பாங்க, விசாரிப்பாங்க, விசாரணையோடு போயிடும். சில உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க, நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லைன்னு போயிடுவாங்க. ஆனால் சில கூட்டம் தான் 20% தான் உட்காந்து வேலைகள் இருந்தாலும் எல்லாரையும் போல அவங்களுக்கும் வேலை இருக்குது, எல்லாரையும் போல அவங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, அவங்க அப்படி இருந்தாலும் அவங்க செய்கிறாங்கன்னா அந்த 20%. இந்த 20% வேலையே இந்த உலகத்தில் இவ்வளவு கிறிஸ்தவ மார்க்கம் வளர்வதற்கு உதவியாக இருக்கும்னு சொன்னால், மீதி இருக்கிற 80% வேலை செய்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? உலகம் முழுவதும் என்றைக்கோ என்ன செய்யிருக்கோம்? ஆதாயம் பண்ணியிருக்கோம். 1ஆம் நூற்றாண்டிலே அவர் எழுதுகிறார், 1ஆம் நூற்றாண்டிலே சபை வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த சபை வளர்ச்சி எவ்வளோ இருந்தது அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 50% ஜனம் ஆலயத்திற்கு வேலையை செய்துட்டு இருந்தாங்க. எத்தனையோ வேலை இருந்தாலும் ஆலயத்துக்கு வேலை செய்ய வேண்டும், ஆண்டவனை ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும்னு சொல்லி வேலை செய்த 50% இருந்தாங்க. வளர்ச்சி கட்டுக்கடங்காத வளர்ச்சி இருந்தது, எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வளர்ச்சி இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு சமுதாய பிரச்சனைகள், சமுதாயத்தில் ஒழுங்கீனமான அன்றைக்கு இருந்ததான கலாச்சாரம், அன்றைக்கு இருந்ததான அவருடைய இந்த சடங்காச்சாரங்கள், ஆலய ஆராதனை முறைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுபாடாக இருந்தது.
மோசமாக நடக்கிறான் அவன். அது யூத மார்க்கத்தில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வரும் பாருங்கள். யூத மார்க்கத்தில் நிறைய பேர் வந்தாங்க. யூத மார்க்கத்தில் மாரல் லைஃப்னு சொன்னால் அவனுக்கு வந்து எப்படின்னா திருமணம் முடிச்சிருவான். திருமணம் முடித்து வந்து ஒய்ஃபோடு இருக்கும்போது ஒய்ஃப் அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து நான் உன்னை விலக்கி விட்டேன் போயிட்டு வான்னு கையில் கொடுத்தான்னா அதோடு என்ன செய்யுது முடிஞ்சு. தள்ளுதல் சீட்டுன்னு பேர் அதுக்கு. டைவர்ஸ் கொடுத்துருவான். டைவர்ஸ் பண்ணியாச்சு. இவன் அந்த பேப்பர் வச்சுட்டு எங்கேயாவது போக வேண்டியதான். அப்பா அம்மா வீட்டுக்கு போய் எழுதி விட்டாருமா என்ன செய்ய, அப்புறம் இருமா வேறு ஆள் யாராவது கல்யாணம் முடிக்க போகணும் உட்காந்து. இவனுக்கு அடுத்த வேலை என்ன செய்யும், திருமணம் முடிச்சுக்குவான். பிடிக்கலன்னு எதுக்கெல்லாம் பிடிக்கலை அப்படின்னா இவனுக்கு சின்ன சின்ன காரியங்கள் இவனுக்கு ஒத்து வரலைன்னா என்ன செய்வான், கொடுத்துருவான். அப்படி ஒரு கூட்டமே இருந்தது. அவனுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை. இவ்வளவு தெய்வ பக்தி, இவ்வளவு வேத வசனங்கள், எவ்வளவு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் கொடுத்துருந்தோமே, இவன் என்ன செய்தான் இப்படி இருக்கான். இது இல்லாத ஜனக்கூட்டம், கிரேக்கர், ரோம, மற்ற அந்நிய தேவருடைய உள்ள கலாச்சாரத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையே மோசமாக இருந்தது. அப்போ இதில் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இவர்கள் பிரசங்கிக்கும் போது மாரல் லைஃப்பை பற்றி ரொம்ப சூப்பராக பிரசங்கம் பண்ணாங்க. அவர் எப்படி இருக்கணும், பெண்ணானவள் எப்படி இருக்கணும், ஆணானவன் எப்படி இருக்கணும். அங்கே ஆண் ஆதிக்கம் அங்கே உள்ளது இடம். ஆனால் அந்த எல்லையிலும் ஆண்கள் எப்படி தான் இருக்கணும், பெண்கள் இப்படி இருக்கணும்னு பிரசங்கம் பண்ணி ஜனத்தின் மத்தியில் போய் பிரசங்கித்தார்கள். அவங்கெல்லாம் பார்த்தாங்க, என்னடா இது எல்லா மார்க்கத்திலும் இப்படி சொல்லுது, இவன் மார்க்கத்தில் இப்படி சொல்லுது. பெண்களுக்கு சட்டத்திட்டம் கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், பிள்ளைகளை எப்படி பார்க்கணும், உங்கள் பெற்றோரை எப்படி பார்க்கணும், எல்லா சட்டத்திட்டங்களும் அன்றைக்கு இவர்கள் பிரசங்கித்தபடினாலே அந்த மாரல் லைஃப் கொடுத்த காரியத்தில் ஜனங்களுக்கு கவரப்பட்டாங்க. அந்த காரியத்தை பார்த்த உடனே எல்லாம் கிறிஸ்தவத்தை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் ரொம்ப உச்சகட்டத்தில் என்ன செய்யுது, வளர்ந்து. அதே இதுதான் இன்றைக்கி பிரசவம் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி அது என்ன செய்யலை, அது மாதிரி வரலை. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவ ஆலயங்களிலும் கட்டப்பட்ட ஆலயத்திலும் ஆலயம் என்று சொல்லப்பட்ட எல்லைகளிலும் அந்த முதலாம் நூற்றாண்டிலே பிரசங்கித்த அந்த மாரல் லைஃப் என்னது இல்லை, இவன் வெளியே போய் சொல்ல முடியலை, இவன் மற்ற ஜனத்தோடு சொல்ல முடியலை. மற்ற ஜனத்தோடு சொல்ல விட இவனை விட அவன் நல்லா இருக்கான், இவனை விட அவன் எப்படி இருக்கான், நீ எனக்கு போய் சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறான். அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை தரம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு. சரி, பாவத்திலிருந்து விடுதலை பெற இயேசு தான், வேறு வழியே கிடையாது. ஆனால் அதோடு லைஃப்பில் எப்படி இருக்கணும், பாவத்தை விடுதலை பெற்றுனா மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, அவன் போகாதபடிக்கு என்னென்ன செய்யணும், லைஃப் பற்றி நான் எல்லா காரியத்தையும் வாழ்க்கை முறைகளை பற்றி எல்லாம் பிரசங்கிக்கிறாங்க. அதான் ஆண்டுகிறாரு, நீங்கள் போகணும், நீங்கள் என்ன செய்யணும், போகணும். ஆதாயம் பண்ண மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களை, ஒழுக்க ரீதியான காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். அப்படி செய்யும் போது அந்த ஆலயத்தின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும், ஆலயத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், அவனுடைய அந்த வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். ஆலயம் நல்லா கட்டப்படணும், கர்த்தருக்கு பயன் மாட்டவதான். அதெல்லாம் சொன்னால் சில சில கஷ்டங்கள் இருக்கும். இழைக்கும் போது எப்படி தான் இருக்கும், உப்பு பேப்பர் போட்டு தேய்க்கும் போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். தேய்க்கிறது பார்த்துருக்கீங்களா, உப்பு பேப்பர் போட்டு தேய்ப்பாங்க, பல பலப்பான்னு போட்டு நினச்சிவாங்க தேய்ப்பாங்க, உளி வச்சு குத்துவாங்க. நல்லா தேய்ச்சிருப்பான், அதில் உளி வச்சு 2 ஸ்க்ராட்ச் பண்ணாங்க, கோடு போடுவாங்க, அதெல்லாம் வலிக்கும். ஏன் அப்படிங்கிற நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறான்னா ஒரு கட்டம் தான். அதுக்கப்புறம் நம்மை அவர் வைத்திருக்கிற இடமே இந்த உலகம் எதிர்பார்க்காத அற்புதமான இடத்துல வைத்திருப்பார் அவர். ஆமாம். அப்போ ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயம் கட்டுவது நல்ல உணர்ந்து கட்டணும். நாமும் நல்ல ஒரு ஆலயமாக இருக்கணும், அநேகர் இந்த ஆலயமாக என்ன செய்யணும், கொண்டு வரணும். இப்படி ஆலயமாக இருந்தால் அவங்க கட்டின இந்த கட்டடத்தில் இருந்ததை விட அன்றைக்கு கட்டடத்தில் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார், மேக வடிவில் வந்து இறங்கினார். ஆனால் இன்றைக்கு அவர் இறங்கினார், அவ்வளோதான், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் பரிசுத்தாவின் இறங்கினது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை அவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்மை அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அந்த மகிமை விட இந்த மகிமை பெரிதாகவே இருக்கும். ஆமாம். ஆகவே ஆண்டு சமூகத்தில் சொல்லப்படுறது, நீங்கள் போய் கட்டின அந்த ஆலயம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் இவங்க செய்யாமல் போனதுனால என்ன நடந்தது அப்படின்னா, ஜம்பாச்சு கொண்டு வரான், ஆனால் என்ன செய்யலை, கையில் இல்லை. நிறைய குடும்பங்களுக்கு அவருடைய பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகள்
குறைபடுது, பொருளாதாரத்தில் சரியில்லை, பொருளாதாரம் ஒரு இதாகவே இருக்குன்னு சொன்னால் நம்ம கொடுக்கலைங்கிறதுங்கிறதா ரெண்டாவது பிரச்சனை. ஆலயத்தில் கரிசனை செலுத்துகிறோமா இல்லை என்பதை முதல்ல பார்க்கணும். ஆமாம், நம்ம ஆலயத்தில் கரிசனை செலுத்தி செய்தோம்னா நம்முடைய பொருளாதாரத்திலும் தேவன் கரிசனை செய்து நம்முடைய பொருளாதாரத்தை தேவன் செய்வாங்க. தான் சொன்னார், நீங்கள் எவ்வளோ என்னென்ன என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் வீட்டுக்கு ஓடி போகிறீங்க, இது நிமித்தமே என்று சொல்ல. என்ன எது நிமித்தம்? கொஞ்சம் அதிகமாய் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்தும் கொஞ்சமாக இருக்கிறது. அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தால் நான் அதை என்ன செய்கிறேன்? 9ஆம் வசனம், ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கு. அப்போ நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி கஷ்டங்கள். நான் ஆண்டவர் தேடினேன், ஆண்டவருக்காக வாழ்கிறேன், நான் உபவாசம் இருக்கேன், ஆலயத்துக்கு வரேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் ஏன் என் வீட்டில் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் உள்ள குறைவு இருக்குது? கொடுக்கலை என்பது ரெண்டாவது பிரச்சனை. கொடுக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு சொன்னது. கொடுக்கவில்லை என்பதனாலே குறைவு ஏற்பட்டது என்பதை விட நாம் ஆலயத்தை கவனிக்கிறோமா இல்லையா, விசாரிக்கிறோமா இல்லை என்பது முதல் பிரச்சனை. நம்ம ஆலயத்தை குறித்த விசாரணை இல்லை, ஆலயத்தை குறித்த கவலை இல்லை. இங்கே ஒரு தேவை இருக்கிறது, இங்கே ஒரு காரியம் இருக்கிறது, இதை குறித்து நாம் செய்யாமல் நாம் மனப்போன போக்கில் போய்கொண்டு சும்மா வந்து போயிருந்தோம் சொன்னால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார குறைவு வராது? ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரா? ஊதி போடுகிறான்னு சொல்லப்படுது. அப்போது இந்த ஆலயத்தின் மீது தேவனுடைய கரிசனை. இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டாம், ஆத்துமாதாய பணியின் மீது நம்முடைய கரிசனை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்திலும் தேவன் கரிசனை செலுத்த வல்லவர். ஆமாம், கற்றுக்க எந்த அளவிற்கு நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண தேவன் நம்முடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தில் குறைவு இல்லாமல் நடத்துவார். அதுக்காக மந்திரவாதி மாதிரி அதிகமான கொண்டு வந்து நினைச்ச வேண்டாது. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாத்தியம் நம்ம கையில் என்ன செய்யும்? இருக்கும். மீதம் உண்டாகக்கூடிய அளவில் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? ஒரு கட்டையிடுவார். மற்றவங்க சொல்லும் போது நீ 10 கொடுத்தனா உனக்கு 1000 வரும் அப்படின்னு. அப்படி மந்திர வேலை அவன்கிட்ட செய்வதில்லை. கர்த்தர் கொடுப்பது என்ன அப்படின்னா, நாம் கர்த்தரை கவனிக்கும் போது கர்த்தர் நம்மை கவனிக்கிறவர். நாம் கர்த்தரை விசாரிக்கும் போது அவர் நம்மை விசாரிக்கிறவர். நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது அவர் நமக்கு என்ன செய்வார்? கொடுக்குது வழிகளை திறப்பார். வீணான நஷ்டங்கள் வராது, வீணான செலவுகள் வராது, வீணான காரியங்கள் வராது. இதெல்லாம் நம்ம விலக்கி என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை மனது வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மலையில் ஏறி போய் ஆலயத்தை கட்டினோன்னா அந்த ஆலயத்தின் மீது பிரியமாக இருப்பார். அந்த பிரியம் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருப்பதற்கு ஆத்துமாதாய பணியில் இறங்கும்னு சொன்னார். இதிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆனால் அவன் சொல்லுது, ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவன் இன்றைக்கு மாத்திரமல்ல மகிமை நாளிலே அவருக்கு பிரியமான ஒரு எல்லை. ஆகவே இந்த உலகத்தில் பிரகாசிப்பதை விட எல்லாரையும் விட அதிகமாய் பிரகாசிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராங்க. ஆமாம். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டு சொல்றதுல வந்திருக்கிறோம். நாம் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுகிறோம் என்பதை முதல் மனதில் வைத்துக் கொள்வோமாக. ஆமாம். நாம் போகணும், நாம் வெட்டி கொண்டு வரணும், நாம் அதை சரி செய்து கட்டணும். அந்த ஆலயத்து மீது பிரியமாக இருப்பார். நாம் போக வேண்டும், ஆத்துமாவை ஆதாயம் பண்ண வேண்டும், சபையில் கர்த்தர் ஆலயத்தை கொண்டு நிறுத்த வேண்டும். இந்த ஆலயத்தின் மீது தேவன் பிரியமாக இருப்பார். ஆமாம். கண்கள் பிடிச்சோம். ஜெபசல் ஜெபம்.
ஆமென் ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். பிரைஸ் ஹல்லேலூயா. பிரைஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்